நீங்க ஒரு கதி இல்லாவிட்டால் நீங்க எங்க போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. வாழ்க்கையில் விதி இருக்கும். நம்ம வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கு வரோம், சாப்பிடுறோம், குளிக்கிறோம், தூங்குறோம், எந்திரிச்சு மறுபடியும் பல்லெல்லாம் விளக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வேலைக்கு போறோம். அர்த்தமற்ற வாழ்க்கை, அர்த்தமே இல்லாத வாழ்க்கை. ஓகே, அந்த அர்த்தமே இல்லாத வாழ்க்கையில அர்த்தத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அதில் ஒரு கதி இருக்க வேண்டும். ஓகே, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது கதி ஒரு வீடு வாங்குவது, ரைட் இல்லையா? சில பேர் சார் ஒரு வீடு வாங்கிருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. நினைக்கும் போது அதுதான் நம்மளுடைய கதி. அப்ப அந்த வீடை வாங்கும் பொழுது அப்ப என்ன செய்வாங்க, இந்த வீடு வாங்குறதுக்கு கொஞ்சம் டெபாசிட் பண்ண வேணும் இல்லைங்களா? இப்போ டெபாசிட் பண்ணணும். ஓகே, குறைஞ்ச 5000 10,000 சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கு சேர்த்து வைக்கணும். ஓகே, சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேங்க்ல போகணும். இந்த மாதிரி நான் வீடு வாங்க போறேன் அப்படின்னு பேசணும். அப்ப பேங்க்காரன் சொல்லுவான் தகுதி இருக்குதா தகுதி இல்லையான்னு. ஓகே, அப்புறம் அந்த பணத்தை போட்டு நம்ம வீடு வாங்கி லோன் எடுத்து அப்புறம் மாசம் மாசம் என்ன செய்வோம், நம்ம என்ன செய்வோம் மாசம் மாசம் இவங்க தான் வீடு வாங்கிடுறாங்க. மாசம் மாசம் பணம் கட்ட